அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு சார்பாக இலவசமாக அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு இலவசமாக சுற்றுலா பயணம் அழைச்சி போகிறாங்க. அந்த டூர் பற்றினா எப்படி விண்ணப்பிக்கலாம், யார் அதுக்கு தகுதி பெறுறவங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் அதுக்கு உண்டான முழு விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் அதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. வாங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதையும் இந்து சமய அறநிலைத்துறைக்கான வெப்பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதையும் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பயணத்தில் மேற்கொள்கிறவங்களுக்கு ஒரு சிறிய தகவல். அறுபடை வீடு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், என்னென்ன ஊர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது தெரியாதவங்களுக்கு கூடுதல் தகவலாக இது சொல்லிக்கிறது. முதலாவதாக பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், அது மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இரண்டாவதாக பார்த்தோம்னா திருச்செந்தூர், இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. மூணாவதாக பார்த்தோம்னா பழனி, இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சுவாமிமலை, இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா திருத்தணி, இது திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்குது. ஆறாவதாக பார்த்தோம்னா பழமுதிர்ச்சோலை, இது மதுரையில் இருக்குது. இந்த அறுபடை வீடு முருகன் கோயில், இந்த அறுபடை வீடுக்கான ஆன்மீக சுற்றுப்பயணம் தான் மேற்கொள்கிறதுக்கான முழு விவரம் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஒரு இலவச ஆன்மீக பயணமாக தான் தமிழக அரசு மூலியமாக மேற்கொள்கிறாங்க. இந்த பயணத்துக்கு யார் விருப்பம் இருக்கிறாங்களோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கு உண்டானது எப்படி விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பங்கள் பெறலாம், எங்கே போய் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், முழுசாக பாருங்கள். இந்த அறநிலைத்துறை சம்பந்தமான அனைத்து நியூஸ்களும் இந்த வெப்சைட் மூலியமாக தான் தெரியப்படுத்தப்படும். இதில் ஃப்ளாஷ் நியூஸ் மூலியமாக தெரிவிக்கிறாங்க பாருங்கள். ஃப்ளாஷ் நியூஸில் ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா, அதுதான் சிறப்பு செய்தியாக இருக்கும். அந்த சிறப்பு செய்தியில் என்னென்னு தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதில் ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ரெட் கலர் ஃப்ளாஷ் நியூஸ் அது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, யார் எலிஜிபிள், அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரமும் அந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தோம்னா வருடம் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இலவசமாக தமிழக அரசு மூலயமாக. இந்த வருடத்துக்கான ஆன்மீக பயணத்துக்கான அறுபடை வீடு ஆன்மீக பயணத்திற்கான அறிவிப்பு இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் முதல் நிபந்தனையாக கொடுத்துருக்காங்க. ஹிந்துவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 60 to 70 இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பயணத்தில் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தோம்னா, வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட், அந்த மாதிரியான அவங்களோட ஏஜ் சர்டிஃபிகேட்டான அந்த மாதிரியான ஒரு சான்றிதழ் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாலாவதாக பார்த்தோம்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் போதிய உடல் தகுதி இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் குட் கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பாக இதில் செக் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்பொழுது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரி ஆதாரம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போதைக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு வசிக்கிற ரெசிடென்ட் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும், இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு லைவில் இருக்கிற முகவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவில் இருக்கிற அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை யாரையும் அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண், பேன் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, இதில் உள்ள ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு அதுக்கான ஜெராக்ஸ் இதில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி செய்து அதே அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்து சமய அறநிலைத்துறை பக்கத்தில் எங்கே இருக்கோ, ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ, இணை ஆணையர் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் இதுக்கான விண்ணப்பங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி நமக்கு உண்டான அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ, என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி அதே ஆஃபீஸ்லேயே கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பங்கள் இத்துறை வலைத்தளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த வெப்சைட்டிலேயே அதுக்கான படிவமும் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் வந்து இதில் இந்த வெப்சைட்லேயே இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அதற்கான வருமான சான்று வட்டாட்சியரிடம் பெற்று இணைக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனுவல் இன்கம் பார்த்தோம்னா, யார் பயணங்கள் மேற்கொள்கிறாங்களோ அவர்களோட ஆனுவல் இன்கம் பார்த்தோம்னா 2 லட்சத்துக்கு மிகாமல், அதாவது 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டும் இதில் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்திலே கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு இருந்திருக்காங்க. லைஃப்பில் ஒரு டைம் மட்டும்தான் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போனவங்களோ அல்லது இந்த டைம் போனவங்க அடுத்த டைம் போக முடியாது, அதுக்கான அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அடுத்து என்ன பண்ணி பார்த்தோம்னா, இதுக்கு விருப்பம் உள்ளவங்க இதுக்கான விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தோம்னா ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனார் பெயர், கணவர் பெயர் இதுதான் கேட்டிருக்காங்க. இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. ஆதார் எண் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி விண்ணப்பத்துள்ள விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே இதில் யாராச்சும் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டு சொல்லியிருக்காங்க, இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்று கேட்டிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தோம்னா பள்ளி கல்லூரி சான்றிதழ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சான்று இருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிறந்த தேதிக்கான சான்று கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா பள்ளி கல்லூரி சான்று அல்லது பிறப்பு சான்று, கடவுச்சீட்டு நகல் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3வதாக பார்த்தோம்னா இருப்பிட முகவரிக்கான சான்று கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா குடும்ப அட்டை அல்லது ஆதார் கார்டு அல்லது கடவுச்சீட்டு அல்லது வாக்காளர் அட்டை அப்படி கேட்டிருக்கு. இதில் ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 4 நாள் பயணம் செல்ல உடல் தகுதி உள்ளதுக்கான அரசு மருத்துவரிடம் சான்று கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, மெடிக்கல் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க. 4 நாள் நம்மளோட பயணம் மேற்கொள்கிறவங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சீராக இருக்கா அப்படிங்கிற அதுக்கான சான்று மருத்துவரிடம் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதார் கார்டு நகல் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. வருமான சான்றிதழ் கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அந்த உறுதிமொழியை படித்து பார்த்துட்டு இதுக்கு நான் எந்த விதத்திலும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நம்மளோட கையெழுத்து போடணும். என்றைக்கு கொடுக்குறோமோ அன்றைய டேட்டு இதில் மென்ஷன் பண்ணி நம்ம அதே அலுவலகத்தில் போய் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த உறுதிமொழியில் பார்த்தோம்னா அந்த 4 நாளுக்கான பயணத்திற்கான என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறதையும், மருந்து பொருட்கள், மருத்துவ பொருட்கள் அண்ட் அத்தியாவசிய பொருட்கள் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் சைன் போட்டு என்றைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற டேட்டையும் மென்ஷன் பண்ணி அதே ஆஃபீஸில் போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இணை ஆணையர் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இதே வெப்சைட்டில் தொடர்புக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாவே எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த இடத்துல இணை ஆணையர் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் அதோட கான்டாக்ட் நம்பரோட கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அது நம்மளோட அவங்க ஏரியா எந்த ஏரியாவோ எந்தெந்த மாவட்டமோ அவங்க பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற நமக்கு அருகில் எந்த ஆஃபீஸ் இருக்கோ அந்த அலுவலகத்தில் போய் தொடர்பு கொண்டு நம்ம விண்ணப்பத்தை வாங்கிக்கலாம். அங்கேயே ஃபில்அப் பண்ணி அங்கேயே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இணை ஆணையர் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறு ஒரு மாவட்டத்தில் வசிச்சுக்கிட்டு அவங்களோட அட்ரஸ் இருந்துக்கிட்டு இன்னொரு மாவட்டத்தில் உள்ள இணை ஆணையர் ஆஃபீஸில் போய் கொடுக்கறதுக்கு இதில் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
எந்த அட்ரஸில் வசிக்கிறோமோ அந்த அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இணை ஆணையர் ஆஃபீஸில் மட்டும்தான் அதுக்கான விண்ணப்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் இருக்கிற இணை ஆணையர் ஆஃபீஸில் மட்டும்தான் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்கள் விண்ணப்பித்ததுக்கு அப்புறம் யார் இந்த பயணத்துக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பயணத்தில் மேற்கொள்கிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்கு தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கீமில் பார்த்தோம்னா எல்லாம் 1008 பேர் அந்த கவுண்டிங்குள்ளே அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் அப்ளை பண்ணுற மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தகுதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இதில் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவினர்களுக்கும் பகிருங்கள். யார் இந்த ஆன்மீக பயணத்தில் விருப்பம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நியூஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காசி இலவச ஆன்மீக பயணத்திற்கான ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் அதுக்கு போய் விண்ணப்பிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே சேம் கண்டிஷனாக தான் இருக்கும். இதுக்கு விருப்பம் உள்ளவங்க அறுபடை வீடு இதுக்கு விருப்பம் உள்ளவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அல்லது காசி இலவச ஆன்மீக பயணம் அதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க நமது சேனலில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பயன்பெறுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியும். நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். முதல் செல்வமலை வேங்கடத்தும் சேவல் கொடிதான் எடுத்த கந்தசாமி.